ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் இதுக்கு 30 வகையான பொருட்கள் எடுத்திருக்கிறேன். இதை ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து அதுக்கப்புறம் சத்து மாவு தயாரிக்கிறோம். இந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா 5 வகையான அரிசி பொருட்கள் கலந்துருக்கிறேன். வரகு, சாமன், சிறு தானியங்கள் 4 வகையான சிறு தானியங்கள், பருப்பு வகைகள், அப்புறமா நட்ஸ் வகைகள் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்குறோம். இது குழந்தைங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பிடாம அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி டெய்லி நம்மளால் ஒரு வகையான அரிசியோ இல்லை சிறுதானியமோ எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம சத்து மாவு செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் இதிலேருந்தே தாராளமாகவே கிடைக்கும். இதை நம்ம தண்ணியில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வேக வச்சு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்து பால் ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக வறுத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது காட்டியானம் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பூங்கர் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நம்ம வறுக்கணும். வரகு, சாமை, குதிரைவாளி, தினை, நாட்டு கம்பம்புல், மக்காச்சோளம், பார்லி, சம்பா கோதுமை, கொள்ளு, ராஜ்மா, முழு பொரிக்கடலை, வெள்ளை சோளம், கேழ்வரகு, கருப்பு முழு உளுந்து, பாசிப்பயிறு, முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், நிலக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு, சுக்கு, ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருட்களையும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதை பொடி பண்ணி சத்து மாவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதை டெய்லி குழந்தைகள் கொடுக்கறதுனால அவங்களோட நியூட்ரிஷன் ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த சத்து மாவை காலை உணவாக கூட எடுத்துக்கலாம். இதில் எல்லா சத்துக்களுமே கலந்துருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதை டெய்லி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.